friends, today's special Singapore style chicken chop. So நம்ம இன்னைக்கு chicken chop சமைக்க போறோம். அதுவும் Singaporean ஸ்டைல்ல. எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஓகே, நான் 2 பீஸ் சிக்கன் leg எடுத்து வச்சிருக்கேன். boneless chicken leg. இதை வந்து நம்ம butterfly ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, முதலாவது சிக்கன் leg இருக்கிற ட்ரம் ஸ்டிக் சைட்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாதியாக இந்த சைட்டும் அந்த சைட்டும் ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, இந்த சைடு ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த சைட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த சைட்டும் அந்த சைட்டும் பாதி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக் பண்ணுறப்ப சட்டுன்னு குக்காகவும் நம்ம சாஸ் மெரினேட் பண்ணுறப்ப நல்லா அப்சர்வ் பண்ணோம். ஸோ அதுவும் இல்லாமல் சிக்கன் பார்க்குறதுக்கு ரொம்ப அகலமாக பெருசாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொரு சிக்கன் லேக்கும் நடத்திருக்கேன். ஸோ ஒன்று கட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிங்க. கத்திய நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடணும். தின்னாக்கி விடணும் சிக்கன் லைக் வந்து. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் அதனால சைட்டு மொத்தமான பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த கோழி இறைச்சியும் பாதியாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக இருக்குங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சாப்க்கு மெரினேட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாமா? உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். One tablespoon ginger garlic paste, oyster sauce 2 tablespoon எடுத்துக்கலாம். light soy sauce 1 tablespoon, அதாவது தண்ணி கிச்சா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி விடணும். ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன செய்வோம், ஒரு 2 hours நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் மெரினேட் பண்ணுறதுக்கு. தேவையானது ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். பட்டும் ஊற்றினா போதும். நம்ம மேரினேட் பண்ணிச்சு இந்த சிக்கனை வந்து ஆஃப்டர் மேரினேட் 2 hour பிற்பாடு. ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு இது வந்து சட்டியில் போட்டுக்குவோம். சூடான சட்டியில் போட்டுட்டு ஸோ ஸ்கின் பகுதி வந்து கீழே இருக்கணும். அப்போ கரண்டி வச்சு அப்படியே அமுத்தி விடணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நீங்கள் 3 போட்டிங்கனாக்கா அந்த மாதிரி ப்ரௌனாக கீழே நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துருவோம். அணில் வந்து குறை வச்சுங்க. இப்போ நம்ம பிளாக் சாஸ்க்கு கிரேவி ரெடி பண்ணலாம். பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கரையட்டும் பட்டர் கரைஞ்ச பிற்பாடு 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1/4, அதாவது ஒரு கியூப்பில் வந்து 4 வெட்டிட்டு அது ஒரு பகுதி போட்டால் போதும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் ஸ்டாக்கை. ஸோ எல்லாத்தையும் நல்லா கரைஞ்சி இல்லை மிக்ஸ் ஆகிற வரைக்கும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கலரும் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத படிக்க நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும் அன்டில் ப்ரௌன் கலராக வர வரைக்கும். ஸோ இந்த ஃப்ளவரும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து நல்லா திக்னஸாக வரணும் சாஸு. நான் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். எனக்கு அந்த கலர் இந்த கலரில் கூட நீங்கள் விற்கலாம். ஸோ பிளாக் பெப்பர் சாஸ்னால் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிளாக் சாஸும் ஏறக்கூடிய ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு மங்கள ஊற்றி சைட்டில் வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. God bless you. Take care. Love you all. Bye-bye. Happy cooking. Stay home. Drop it.